தமிழ்நாட்டில் ஒன்றுக்கொன்று மாற்றாக அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக ஒன்றுக்கொன்று மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் பார்க்கிறோம். அந்த இரண்டும் தான் முக்கியமான மாற்று சக்திகள், ஒன்றுக்கொன்று மாற்றான சக்திகள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கைக்கு மாறாக கடந்த 3 தேர்தல்களில் சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. அதனால இப்போ நேற்று தமிழிசை டாக்டர் தமிழிசை நேற்று சொன்ன வாதம் வலுப்பெறுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக நிற்குது. நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எந்த இடமும் கிடைக்காத சூழல்ல பாஜக கூட்டணி 2 இடங்களை வெற்றி பெறுது. இப்ப இடைத்தேர்தல், உள்ளாட்சி இடைத்தேர்தலில் களத்திலிருந்தே திமுக ஒதுங்கி நிற்குது. இது எல்லாமே தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் ஒரு முக்கியமான கட்சி தன்னுடைய பிரசன்ஸை, தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை சமூகத்தில், அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்? இது புதிதாகவும் நடப்பதல்ல. ஏற்கனவே இது போன்ற சூழல்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது, திமுகவோடு இணைந்து ஒரு சக்தியாக உருவெடுத்தார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் இந்த களத்தில் ஒரு சக்தியாக நின்றிருக்கிறார்கள். இதுபோல அதிமுக, இன்றைக்கு இருக்கிற அதிமுக எத்தனையோ முறை இது போன்ற புறப்பு செய்து அவர்கள் களத்திலிருந்தே இல்லாத ஒரு சூழலை, இதே போன்ற ஒரு சூழலை இதற்கு முன்னால் பார்த்தோம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக எல்லா தேர்தல்களையும் புறக்கணித்து விட்டு அந்த கட்சியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். இப்போது முதலமைச்சர் சொல்வது போல அன்றைக்கு அழகிரி சொன்னார், அதிமுக கட்சி இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வரவில்லையா? ஆக இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை வைத்துக்கொண்டு திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு களம் உருவாகிவிட்டது நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு களம் உருவாகவில்லை. ஒரு களம் உருவானதாக காட்டப்பட்டது விஜயகாந்த். அதனுடைய தன்மை என்ன என்பதும் வெகு சீக்கிரமே அம்பலப்பட்டு விட்டது. ஆக அந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து விட்டு ஒரு 3வது பெரிய சக்தி உருவாவது என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் கட்டமைப்பு ரீதியாக வலுவான அடித்தளத்திலிருந்து ஒரு கட்சி இதுவரையிலும் உருவாகவில்லை என்று சொல்ல வேண்டும். நான் இதுதான் முற்றிலுமாக மறுக்கிறேன். இதே மாதிரி யதார்த்தம் இதுக்கு முன்னால் இப்படிதான் இருந்தது, ஒரு மாற்று சக்தி உருவாக முடியாது, இவங்க சொல்றாங்க ஆளும் கட்சியினால் இப்படித்தான் செய்வார்கள் என்பதற்காக நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். அப்ப நீங்க என்ன ஒத்துக்கொள்கிறீர்களா? அப்ப ஜனநாயகம் என்பது என்ன? நான் என்னோட கருத்து என்ன என்றால், எல்லோரும் இப்படி ஒதுங்கி இருந்தால் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்று சக்தி உருவாகியே ஆக வேண்டும். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும். இதுக்கு முன்னால் பாரதிய ஜனதா குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இப்போ இருக்கிறத விட மிக மோசமான நிலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 91 96 ஆட்சியில இருந்தது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துமீறல்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீவிரமாக போராடியது காங்கிரஸ் கட்சி, நீதிமன்றத்தில் தீவிரமாக போராடியது சுப்பிரமணிய சாமி, வீதிகளில் தீவிரமாக போராடியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும். ஆனா அதுக்கு அடுத்த தேர்தல் வரும்போது இவங்க 3 பேரையும் காணோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான அறுவடையை செய்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்க உருவாக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அடுத்த தேர்தலில் பலனை கொடுக்குமோ அப்படிங்கிற சந்தேகம். அதாவது அப்படிப்பட்ட ஒரு பலனை, அதாவது அது 2 மிகப்பெரிய கட்சி என்பதை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். உடனே இல்ல நான் திமுகவோட பெரிய கட்சி என்றோ அதிமுகவோட பெரிய கட்சி என்றோ நான் சொல்லலை. இந்த கட்சிகளை எல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு மாற்று அணி மீது மக்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு அடக்குமுறையும் தாண்டி கோயம்புத்தூர்ல 1,20,000 ஓட்டு மக்கள் போடுகிறார்கள் என்றால், முதலமைச்சர் அவர்களின் பிரச்சாரத்தை மீறி ஒரு 20 அமைச்சர்கள் அங்கே இருப்பதையும் மீறி மக்கள் போடுகிறார்கள் என்றால், இப்ப எங்க கட்சிக்கு கட்டமை, நாங்க வளர்ந்து வரும் கட்சி தான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் 1,20,000 மக்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து வாக்களிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால், தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி உருவாக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்யும் காலம் இருக்கிறது. நாங்கள் பூர்த்தி செய்யும் வகையில் நாங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த இது உடனே நடக்கும் நான் சொல்லல. ஏன் இன்னும் 5 வருடம் ஆகலாம், 10 வருடம் ஆகலாம். ஆனா ஏன் நம்ம இதை ஒப்புக்கொண்டாக வேண்டும்? திராவிட கட்சிகள் தான், இவங்க 2 பேரும் தான் சக்தி இன்பாலும் ஒரு தேசிய கட்சியாலும் காலூன்ற முடியும் என்பதை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ஒரு சின்ன தீப்பொறி ஆரம்பிச்சுதான் ஒரு காட்டையே அளிக்கும். தீப்பொறி இப்பொழுது பிறந்திருக்கிறது என்பதுதான் எனது வாதமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள்,
மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க எல்லாரும் கோயம்புத்தூர்ல கேடர்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க நாங்க தான் புறக்கணிச்சிருக்கோம். புறக்கணிச்சோம்னா அவங்க அறைகூவலை ஏற்றி யாருமே வாக்களிக்கவே போகல. எங்கள் கட்சி உங்கள் ஆதரவாளர்கள் யாரும் வாக்களிக்கவே போகல. கோயம்புத்தூர்ல எங்கள் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்தது. அங்கே வெல்ஃபேர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிற ஒரு கட்சி போட்டியிட்டார்கள். அவர்கள் எங்களுடைய ஆதரவு கேட்டார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை கொஞ்சம் தளர்த்தி அந்த தொகுதியில் மட்டும் வெல்ஃபேர் பார்ட்டிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதனால எங்களுடைய வாக்குகள் வெல்ஃபேர் பார்ட்டிக்கு சென்றிருக்கிறது. எவ்வளவு வாக்கு வாங்குங்க? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கு வாக்களித்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அவர்கள் தான் புறக்கணித்திருப்பார்கள். ஏன்னா அப்படியெல்லாம் வாக்களித்திருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய வாக்கு எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்கணும். இவர்கள் ஆதரவு கொடுத்த அந்த கட்சிகளுடைய கூட்டுத்தொகையை பார்த்தால் இவர்கள் வாங்கி இருக்கிற வாக்கு சரியாக இருக்கிறது. தேமுதிக, மதிமுக, பாமக, பாஜக எல்லா ஓட்டையும் சேர்த்து இவர்கள் வாங்கி இருக்கிறது அந்த எண்ணிக்கை அவ்வளவுதான் காட்டுது. இவர்கள் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் என்று வாங்கி இருந்தால் அதிமுகவோட ஒரு 50,000 அந்த வேறுபாட்டில் இவர்கள் நின்றிருந்தால் திமுக வாக்குகள் இவர்களுக்கு போயிருக்கிறதுங்கிறத சொல்லலாம். அந்த வார்த்தை இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன்னா இவர்களுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் இருக்கிறது. அதனால இவர்களுக்கு உள்ள வாக்கு ஏதோ அதுதான் வாங்கியிருக்காங்க. இவர்களுடைய கூட்டணி ஆதரவோடு அதை நம்ம பார்க்கணும். தனித்து வாங்கல, தனித்து கம்யூனிஸ்டுகள் வாங்கியிருக்காங்க. இவர்கள் கூட்டணி ஆதரவோடு 3 கட்சியுடைய ஆதரவோடு வாங்கியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அரசியலில் ஒரு மாற்றம் இருந்து ஒரு வாக்குகள் வாங்கினால் முதல் ஒற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும். அது முதல்ல உங்களுக்கு வரணும் நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, குறைந்த வாக்கு சதவீதம் என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாது. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நான் உட்பட இவ்வளவு குறைஞ்சு போச்சு அப்பனா எல்லாமே வாஷ் அவுட்டா போயிடுமா, ஆளுங்கட்சிக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுப்பாங்க. அந்த குறைந்த வாக்கு சதவீதத்தில் கூட 1/3 ஒரு பங்கை எங்களால் வாங்க முடிகிறது என்றால் அப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு முன்னால் நீங்க சொன்னீங்க சில கட்சிகள் அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த பொழுது அந்த மாற்றத்தோடு மக்களை இந்த கட்சிகள் எடுத்து செல்ல சில நேரங்களில் தவறி இருக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அந்த மாற்றத்தோடு நாங்கள் பயணித்து வளர்ச்சி அடைய விரும்புகிறோம். அதுதான் என்னோட அந்த மாற்று சக்தி என்பது கோட்பாடின் அடிப்படை என்பதை நான் மிக தெளிவாக சொல்கிறேன். மக்களின் ஆதரவோடு தான். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா கூட்டணி கட்சி ஆதரவு இருந்ததுங்க. ஆனா உண்மையிலே ஊடகங்கள் மக்கள் சென்ற இடங்களில் கொடுத்த ஒரு நல் மதிப்பு, வரவேற்பு என்பது நிச்சயமாக ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.